ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் குழம்பு பார்க்கலாங்க. மண்டை எல்லாம் போட்டு எல்லா மண்டலும் இருக்குது பாருங்கள். வௌவால் மண்டை, அப்புறம் கொடுவா, நகரை, இதுவும் கொடுவா, ஷீலா, குட்டி குட்டி நகரை மீன், எல்லா மீனும் இருக்குங்க. இன்றைக்கி வந்து மண்டையெல்லாம் போட்டு நான் வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். சின்ன சின்ன மீன், அப்புறம் கிழங்கா மீன் எல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து போட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் போட்டுருக்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். நல்லா கத்திரிக்காய் போட்டு வைக்கலாங்க, செம்மையாக இருக்கும். சூடாயிடுச்சு. இதில் வந்து வெந்தயம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெடியாட்டும். நல்லா கடுகு எல்லாம் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ வந்து 2 வெங்காயம் நறுக்கிருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் இருக்குது இதில், பெரிய வெங்காயமும் ஒன்று வந்து பெரிய வெங்காயம் சும்மா வந்து ஒரு 10 பல்லு வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுருக்குறேன். இது நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினா தாங்க உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக வராது. இப்போ வந்து தக்காளி வந்து 2 நறுக்கியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு தக்காளி வதக்குனா சீக்கிரம் வதங்கிடுங்க. தக்காளியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வதக்குங்க, சீக்கிரம் நல்லா வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு 3 கத்திரிக்காய் நறுக்கிட்டு அது போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுவும் இப்போ மசாலா போட்டுக்கலாம். கொழும்பு மிளகாய் தூள், இது கொஞ்சம் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து கலருக்காக தான் நான் போடுறேன். கொழும்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்படி கொழும்பு மிளகாய் தூள் உங்களுக்கு வேண்டாம்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம், வதக்கிக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும். புளி தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு கத்திரிக்காய் பாருங்கள், எண்ணெயிலேயே வதங்கினால கொஞ்சம் வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வந்து கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ புளி தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புளிப்பு பார்த்து போடுங்க. காரம், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. புளிப்பு எல்லாம் நெய்யெல்லாம் பார்த்துட்டேன். புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டேன். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு மீன் போட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிக்குது. இப்போ வந்து மீன் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸ் கூட வந்துச்சு. இந்த மீனெல்லாம் இப்போ போட்டுக்கலாம் ஒன்றா. மீன் தலை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் தலை எல்லா தலையும் சேர்ந்துருக்கு. அப்புறம் குட்டி மீனும் நிறையா இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும் கொழும்பு. இன்றைக்கி ஒரு கட்டுணும். இன்றைக்கி முட்டை கூட இருக்குது, மீன் முட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து 2 கொதி வரட்டும். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக இருக்குல்ல, எப்படி திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் வந்து கொஞ்சமாக நாங்கள் கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு பக்கம் மீன் குழம்பு, ஒரு பக்கம் சாப்பாடு, இன்னொரு பக்கம் வந்து மூளை ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மனசோடு சமைச்சா உங்களுக்கு டேஸ்ட் அதே உங்களுக்கு மனசில் வந்து சேர்ந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வரும். அவ்வளோ சந்தோஷமாக சமைச்சா உங்களுக்கு டேஸ்ட் நிறையா கிடைக்கும். உங்களுக்கு
நீங்கள் வந்து எப்படி சமைச்சாலும் மனசோட சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு. அது வந்து நம்ம வீட்டுக்காருக்கு, நம்ம பசங்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு எல்லாம் நீங்கள் மனசோடு செஞ்சு நீங்கள் எப்படி சமைச்சாலும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கே வராது. நாங்கள் எப்படி சமைச்சாலும் ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அற்புதமாக வரும் உங்களுக்கு. எனக்கு கூட சமையலே வராதுங்க. நானே ஏதோ செஞ்சு பழகிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு இப்போது எங்கள் வீட்டுக்காரர் சமையல் வந்து என்னுடைய சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ கூட பாருங்கள், நல்லா மண்சட்டி இது சூப்பராக கொதிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ வந்து நாங்கள் மூளை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், மூளை ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். எண்ணெய் போட்ட பிறகு நான் வந்து ஒரு 5 மூளை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இதில் பெரிய ஸ்பூனாக 1.5 ஸ்பூன் போட்டு, இப்போ வந்து ஒரு தக்காளி, கொத்தமல்லி, தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இது போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா லாஸ்ட்டில் நாங்கள் வந்து பெப்பர் பவுடர் தான் நாங்கள் மேலே தூவ போகிறோம். இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு. கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா 2 நிமிஷத்தில் வெந்திடும் உங்களுக்கு மூளை. அதனால் இது நல்லா கொதி வரட்டும். மூளை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குதா? இப்போ வந்து இது வந்து மூளை போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா பார்த்து போட்டுக்கலாம். நான் எல்லாமே போட்டுட்டேன், 5 மூளையும். இப்போ வந்து நல்லா இது கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வற்றிச்சு. இன்னொன்று ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், 5 மூளைங்க. இது எவ்வளோ உண்டு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் நாங்கள் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். லைட்டாக தூவுங்க, ஏன்னா காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க இது. லைட்டாக போட்டுக்கலாம், போதும். அதுதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இப்படி சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக இருக்குங்க இது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான மசாலா தான். அதுதான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.